அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது பயங்கரவாத இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடுங்கோன்மையை, அராஜகத்தை, மனித இன அழிப்பை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஜே ஹாஜாக்கினி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு மிக சிறப்பாக பாலஸ்தீன மக்களுக்கான உரிமை குரலை வரலாற்று தரவுகளுடன் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பத்ரி அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்களை, திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் NRS பெரியார் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தாமரம் யாக்கூப் அவர்களை, இந்த நிகழ்வை இங்கே சிறப்பாக ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் புலல் ஷேக் முகமது அலி அவர்களை, இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தென் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அபுபக்கர் என்ற கோரி அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளை, பகுதி நிர்வாகிகளை, பெருந்திரளாக இங்கே குழுமியிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எனக்கு முன்னர் உரையாற்றிய தோழர்கள், தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் எப்படி முறைகேடாக உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி மிக விரிவாகவே நமக்கு மத்தியிலே உரையாற்றினார். அதே போல நம்முடைய தோழர் பத்ரி அவர்களும் NRS பெரியார் அவர்களும் தற்போதைய நிகழ்வுகளை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக, விரிவாக, உருக்கமாக எடுத்துரைத்து விட்டார்கள். எனவே நான் சுருக்கமாக சில கருத்துக்களை மட்டும் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். அக்டோபர் 7, 2023 பயங்கரவாத இஸ்ரேல் தொடங்கிய போராட்டம் தங்களுடைய தாய்மண்ணை காப்பதற்காக நெடுங்காலமாக பாலஸ்தீன மக்கள் போராடி வருகிறார்கள். இந்த போராட்டம் ஓராண்டு, 2 ஆண்டு போராட்டம் அல்ல. சென்ற நூற்றாண்டு முழுவதுமாக அவர்கள் போராடி இருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யூதர்கள் என்று சொல்லும்போது நான் மிக தெளிவாகவே சொல்ல விரும்புகின்றேன். சியோனிச யூதர்களுக்கு. அது என்ன சியோனிச யூதர்கள் என்றால் அது ஒரு பெரிய தலைப்பு. ஆனாலும் கூட யூதர்களிலேயே தனியாக ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், அதற்காக எந்த வழிமுறையை வேண்டுமென்றாலும் பின்பற்றலாம் என்ற அடிப்படையில் ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு தியோடர் ஹெர்சல்
என்பவரால் தொடங்கப்பட்ட அந்த சியோனிசம், அந்த சியோனிச யூதர்கள், அவர்களுக்கு இந்த உலகிலே எந்த நாடுமே கிடையாது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் லேண்ட் வித்தவுட் பீப்புள், அதாவது பீப்புள் வித்தவுட் லேண்ட், அதாவது பூமியில தங்களுக்கென்று சொந்த நாடு எதுவுமே இல்லாத மக்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.